இன்னைக்கு ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய சைனீஸ் நூடுல்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வெஜ் நூடுல்ஸு. இப்போ வந்து இதுக்கு நான் வந்து தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் ஆயில் அண்ட் உப்பு சேர்த்து இது வந்து ஒரு கொதி வந்தோடனே இறக்க போகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நூடுல்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்டீமரில் வச்சு வடிகட்டி இந்த மாதிரி நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகா, ஒரு கேரட்டு அண்டு கொஞ்சம் தேவைக்கான பீன்ஸு, பெப்பர் பவுடர் அண்ட் சோயா சாஸ். இது மட்டும்தான் வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய டைப் வந்து நான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா அண்ட் கேரட் அண்ட் பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் தேவையான அளவுக்கு பெப்பரும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த காய் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வந்து வெந்துருச்சு. ஒரு பாதி வேக்காடில் இருக்கும்போது நம்ம வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஒரு 2 மூடி வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இதில் வேகட்டும். இப்போது நம்ம வெந்து வச்சுருந்துருக்கிற வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். டெலிஷியஸான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.